ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கும் அதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை வந்து பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 120 புள்ளிகள் அதிகமாகி 25,694 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 335 புள்ளிகள் அதிகரித்து 83,871 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் பாக்குறப்ப எல்லாமே ரொம்ப ஈக்குவலா இருக்க மாதிரி தான் தெரியுது. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 1561 அட்வான்ஸ், டிக்ளைன் 1562. ஆமா. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் 75, லோயர் சர்க்கியூட் 76. இப்படி ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வந்து நிக்குது இன்னைக்கு. இல்ல, அதான் இது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல எப்போதுமே இது நடக்கும். இண்டெக்ஸ் ஒரு திசையில் இருந்தால் கூட பிராடர் மார்க்கெட் நமக்கு ஓரளவுக்கு உண்மையை சொல்லும். அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இருக்கு. அப்கோர்ஸ் 52 வீக் ஹை வந்து அதை விட 2 மடங்குக்கு மேல இருக்கு 52 வீக் லோ. சோ அதை நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். சோ பிராடர் மார்க்கெட்ல கொஞ்சம் 100க்கும் மேற்பட்ட பங்குகள், 140 பங்குகள் வந்து அதுக்கு மேற்பட்ட பங்குகள் வந்து இறக்கத்துல இருக்கு. அப்படிங்கிற 52 வீக் லோல இருக்குங்கிறத நம்ம கணக்குல எடுத்துக்கணும். சந்தை வந்து துவங்கினது இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா துவங்கிய பிறகு கொஞ்சம் வீக் ஆனிச்சு 11 மணி வரைக்கும். அதற்கு பிறகு 11 மணிக்கு 24,450க்கு 25,450 அருகாமல் இருந்தது. அங்கிருந்து 100 புள்ளிகளுக்கு மேல், ஒரு 150 புள்ளிகளுக்கு மேல் ஏறினதை பார்த்தோம். 25,700 தாண்டியது ஒரு கட்டத்துல. சோ மார்க்கெட் வந்து ஒரு 11 மணியிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கணிசமான ஏற்றத்தை பார்த்திருக்கு. பல காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, இன்னைக்கு வந்து ஆசிய பங்குச்சந்தைகள் கொஞ்சம் இறக்கத்துல இருந்தால் கூட ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் மதியத்திற்கு துவங்கிய ஐரோப்பிய பங்குச்சந்தைகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா இண்டிகேஷன் இருந்தது. அது ஒரு காரணமா இருக்கலாம். பட் 2-3 வேறு காரணங்கள் நம்ம நேற்று பேசின காரணங்கள் தான். ஒன்று, அமெரிக்காவுடைய அந்த யுஎஸ் ஷட் டவுன் ஒரு எண்டுக்கு வருது. அதனால வந்து திரும்ப வேலைக்கு வந்து வேலைகள் ஆரம்பிக்கப்படும். அது ஒரு விதத்துல ஐடி செக்டருக்குலாம் ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அதே மாதிரி யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் அது வந்து கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக். ஏன்னா அமெரிக்க அதிபர் வந்து பேசும்பொழுது சொல்லியிருக்காரு, we are pretty close அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு டீல முடியக்கூடிய அளவுல இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்க ரஷ்யா ஆயில இம்போர்ட் பண்ணாங்க இந்தியா, அதனாலதான் நாங்க வந்து அவங்களுக்கு அதிகமா போட்டோம். அது நிச்சயமா அதிகம் தான், ஆனால் அதுக்கு காரணம் இதுதான். பட் இப்ப அதை அவங்க நிறுத்த துவங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் நமக்கு வரக்கூடிய சில தரவுகளும் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ரிஃபைனரிஸ், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் எல்லாம் வந்து டிசம்பர் மாதத்திற்கான அந்த கச்சா எண்ணெய்க்கான ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். நார்மலா 10ஆம் தேதிக்குள்ள பண்ணுவாங்களாம். இன்னைக்கு 11ஆம் தேதி. ஆனால் ரஷ்யாவுக்கு பிளேஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. ரஷ்யா குரூடுக்கு பிளேஸ் பண்ணல மேஜர் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேற எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்கிறது தெரியல, அந்த தகவல் இல்லை. பட் அது இதெல்லாம் ஒத்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு சமாதான உடன்படிக்கை மாதிரி வந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி அட்லீஸ்ட் ட்ரம்ப் சொல்றாரு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது ஒரு காரணம். அது மாதிரி ஃபெடரல் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்ள இன்னைக்கு சந்தை ஒரு இதுல இருந்தது. குறிப்பாக ஐடி செக்டர் தான் நேற்று மாதிரியாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி, அதே மாதிரி டெக் மஹிந்திரா, அப்புறம் டிசிஎஸ், இது எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது. இது தவிர சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 பங்குகளை தவிர 24 பங்குகள் இன்னைக்கு விலையேற்ற பங்குகளா தான் இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம். வங்கித்துறை பங்குகளும் இன்னைக்கு ஏற்றத்துக்கு முக்கியமா கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. ஹெச்டிஎஃப்சி வங்கி, ஐசிசி வங்கி உள்ளிட்ட துறை அந்த பங்குகளும் இன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதை நம்ம பார்த்தோம். சோ பட் இருந்தால் கூட நான் இதை ஒரு புல்லிஷாவோ பேரிஷாவோ எடுத்துக்க மாட்டேன். ஒரு 26,000 இருந்து 400-500 புள்ளிகள் இறங்கினதுக்கு ஒரு சின்ன புல் பேக் அப்படித்தான் இருக்கு. ஒருத்தர் வந்து பார்க்கணும். சார், இன்கேஸ் இந்த ட்ரேட் டீல் முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எந்த செக்டாருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஐடி செக்டர்னு எடுத்துக்கலாமா? பொதுவாக வந்து ஆட்டோமொபைல் செக்டர்னு எடுத்துக்கலாம். ஐடி செக்டர் இதுல ஆக்சுவலா டு பி ஃபிராங்க் பெரிய அளவுல பாதிக்கப்படல. பட் ஒரு மறைமுகமான பாதிப்புங்கிறது அங்க இருந்தது. நேரடியான பாதிப்புங்கிறது ஜவுளி தொழில், அதுல ஷ்ரிம்ப், அந்த உணவு ஏற்றுமதி, கடல் சார்ந்த உணவு அந்த ஏற்றுமதி, அதே மாதிரி வந்து ஆட்டோமொபைல் செக்டர், இதுலதான் வந்து பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்தது. இப்போ இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெனிஃபிட் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த துறை சார்ந்த பங்குகள்ல அதனுடைய பாதிப்பு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எதிர்பார்த்து முன்பே நிறைய விஷயங்கள் சந்தையில வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடும்ங்கிறதுனால அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்பு சண்டை ஏறி இருந்தால் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு முதலீடு செய்வதில் கவனமா இருக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கு முன்பு பெரிய அளவுல சந்தை அதிகரிக்கலைன்னா வந்த பிறகு நம்ம அதுல எங்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுல தப்பு இல்லை. Q2 ரிசல்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க நிறைய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நேத்தே சொன்னீங்க. முக்கியமான கம்பெனிகள் என்னென்ன சார்? இன்னைக்கு வந்து 350க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கு. இதுல எல்லாத்தையும் நம்ம பேச முடியாது. பட் குறிப்பாக ஒரு நிறுவனங்கள் பாஷ்
இந்த நிறுவனத்துடைய ஆட்டோமொபைல் செக்டர்ல இருக்குது. இது வந்து பாசிட்டிவான ஒரு முடிவு வெளியிட்டிருக்கிறார்கள். பாரத் ஃபோர்ஜ், அகைன் ஃபோர்ஜிங் செக்டர், இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் எல்லாமே மிக்ஸ், டிஃபென்ஸ் அதுல எல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து அவருடைய முடிவு வந்து பாசிட்டிவா இருக்கு. ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு, நிகர லாபம் அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். அதற்கடுத்து பஜாஜ் ஃபின்சர்வ், இந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இதுவுமே வந்து பாசிட்டிவான ரிசல்ட் தான். பட் பாசிட்டிவான ரிசல்ட் இருந்தாலும் பாஷ் மற்றும் பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனத்துடைய பங்குகள் வந்து பெரிய அளவில் ஏற்றத்தை சந்திக்கல. இன்னும் சொல்லப்போனால் பஜாஜ் ஃபின்சர்வ் இன்னைக்கு 6% வீழ்ச்சியை சந்தித்தது. காரணம் கைடன்ஸ் வரக்கூடிய நாட்கள்ல வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும் நிலைமை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால அது அந்த கருத்தின் காரணமாக அது வந்து இறக்கத்துல இருந்தது. இது தவிர நேற்றும் இன்னைக்கும் நிறைய முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு. குறிப்பாக ONGC பொதுத்துறை நிறுவனம் 28% வளர்ச்சி, அவங்களுடைய நிகர லாபம் வந்து 12,615 கோடி இந்த காலாண்டுல மட்டும் 12,615 கோடி அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த கம்பெனியுடைய ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட்டே வந்து 9,848 கோடி கன்சாலிடேட்டடா இல்லாமல். அதனால இந்த நிறுவனம் வந்து ₹6 பங்கு ஒன்றுக்கு, பங்கு ஒன்றின் முகமதிப்பு ₹5, ஆனால் ₹6 டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்கோர்ஸ் நம்ம அதை அப்படியே எடுத்துக்க முடியாது, ஏன்னா சந்தையில இந்த பங்கு வணிகமாகக்கூடிய விலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஈல்டுங்கிறது 2-2.5% இருக்கும். 120% இருக்காது. இதுல ₹5 ₹6 டிவிடெண்ட், ₹5 முகமதிப்புனா 120% டிவிடெண்ட் மாதிரி வரும். அப்படி 120% மாதிரி வரும். அப்படி ஈல்டு அப்படி இருக்காது, ஏன்னா சந்தையில் அந்த பங்குடைய விலை அதிகமா இருக்கு இல்லையா. அதனால பட் ₹6 ஒரு பங்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து இதுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14, இந்த வாரம் நவம்பர் 14 வெள்ளி அன்று யாரெல்லாம் அன்னைக்கு தேதிக்கு பங்குகள் வைத்திருக்கிறார்களோ அல்லது அதற்கு முன்பு அன்னைக்கு தேதி கையில இருக்கவங்களுக்கு இந்த ₹6 டிவிடெண்ட் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல இன்னும் சில முடிவுகள் வெளியாக இருக்கிறது. நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு 400க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய பங்கு முடிவுகள் வெளியாக இருக்கிறது, பார்க்கலாம். இன்னைக்கு கோல்டு சில்வர்லாம் எப்படி சார் இருந்தது? உள்ளூர் சந்தையில வந்து கோல்டு 1,25,000 அருகாமையில் வணிகம் நடக்குது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதலுடையக்கூடிய ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 1% கிட்ட ஏறி இருந்தது. இன்னைக்கு வெள்ளியுமே 1% கிட்ட ஏறி இருந்தது. 1,55,000 தாண்டி இருக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதலுடையக்கூடிய ஒப்பந்தம். சர்வதேச சந்தையிலுமே வந்து அதே ஒரு போக்கு இருக்கிறத பாக்குறோம். 4,150 அருகாமையில் இருக்கிறது தங்கத்தினுடைய விலை. ட்ராய் ஓன்ஸ் ஒன்றுக்கு $4,150 கிட்ட. வெள்ளியினுடைய விலையும் $51, மீண்டும் 50 தாண்டிடுச்சு. 1% இன்னைக்கு ஏறி இருக்கிறத பாக்குறோம். தங்கம் வெள்ளி ரெண்டுமே ஏறி இருக்கு. இன்ஃபேக்ட் கச்சா எண்ணெயுடைய விலை கூட ஒரு சிறிய ஏற்றத்துல 60 தாண்டி இருக்கிறத பாக்குறோம். பிரெண்ட் 64, WTI வந்து 60 அப்படிங்கறத பாக்குறேன். இன்னைக்கு உள்ளூர் சந்தையிலுமே கூட கச்சா எண்ணெயுடைய விலை 5,340 தாண்டி வணிகம் நடக்கிறது. MCX நான் சொல்றது எல்லாமே முன்பெரிய வணிகத்துல MCXல நடக்கக்கூடியதுதான் சொல்றேன். ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஃபார் கோல்ட் அண்ட் சில்வர். க்ரூட் இன்னும் சைட்வேஸ்ல தான் இருக்குதா நான் நினைக்கிறேன். ஃபுல்லி பாசிட்டிவா வந்ததா நினைக்கல. இந்த ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் அப்புறம் இதை ரீப்ளேஸ் பண்ண போறது அமெரிக்காவா? அப்படி அமெரிக்கானா அங்கிருந்து போக்குவரத்து செலவு எவ்வளவு, அல்லது வேறு ஈரான், ஈராக் மாதிரி நம்ம வழக்கமாக வாங்கக்கூடிய நாடுகள்ல வந்து அதிகரிக்கப்படுமா? இதெல்லாம் பொறுத்து இருந்து கச்சா எண்ணெயுடைய விலை நமக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும். அப்கோர்ஸ் கரன்சி இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு. 15 பைசா அல்லது 16 பைசா இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். $88.63 கிட்ட வணிகம் நடக்குது. டாலர் மட்டுமல்ல, பிரிட்டிஷ் பவுண்டினுடைய மதிப்பும் 43 பைசா குறைஞ்சிருக்கு. யூரோவினுடைய மதிப்பு 8 பைசா குறைஞ்சிருக்கு. ஜாப்பனீஸ் எண்ணுடைய மதிப்பு 28 பைசா குறைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கையில ரூபாயினுடைய மதிப்பு சிறிது உயர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஆம்பி டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, மியூச்சுவல் ஃபண்ட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா சார், இல்ல கம்மி பண்ணிட்டாங்களா? நிச்சயமா தொடர்ந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒப்பீட்டு அடிப்படையில பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் 30,422 கோடி ரூபாய் வந்து ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட், பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வந்திருந்தது. நிகர அளவுல நெட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அதாவது வித்ரா பண்றது போடுறது ரெண்டையும் நெட் பண்ணி பார்க்கையில நெட்டா உள்ள வந்திருக்கு 30,422 கோடி செப்டம்பர்ல. ஆனால் அதற்கு நிகராக இப்ப அக்டோபர்ல பார்த்தா 24,690 கோடி தான் வந்திருக்கு. சோ குறைஞ்சிருக்கு இன்ஃப்ளோ, ஆனால் பாசிட்டிவ் இன்ஃப்ளோ தான். எடுக்கிறத விட உள்ள வர்றது அதிகமா இருந்திருக்கு. இன்னும் 24,690 கோடி அக்டோபர்ல வந்திருக்குங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். வரதனுடைய வேகம் மட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாமே தவிர, ஆனால் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து செப்டம்பர்ல 75 லட்சம் கோடி கிட்ட இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட 80 லட்சம் கோடிக்கு அருகாமையில் வந்திருக்கு. ஸோ 4 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி கிட்ட அதிகரிச்சிருக்கதை நம்ம பாக்குறோம். அதுல ஈக்விட்டி அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 35 கோடி மேல, போன மாசம் 33 கோடி கிட்ட இருந்தது, இப்ப 35 கோடி நெட்டா பார்க்கையில அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். நம்ம இன்னொரு விஷயம் சரி, தங்கம் சார்ந்த ETF இருக்கு இல்லையா, கோல்டு ETF, இதுல ஆகஸ்ட் மாதம் வெறும் 2,190 கோடி தான் உள்ள வந்திருந்தது இன்ஃப்ளோ. ஆனால் செப்டம்பர்ல 8,363 கோடி, ஆகஸ்ட்ல 2,190,
விலை அதிகரிச்சு செப்டம்பர்ல 8369, அது அப்படியே மெயின்டைன் ஆகி பிளாட்டா இருக்கு அல்லது கொஞ்சம் இறங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் 7743 கோடி இந்த அக்டோபர் மாசத்துல. ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும், தங்கம் வெள்ளி பாத்தீங்கன்னா விலை இறங்கி இருக்கும் பொழுது பெரிய அளவுல வாங்கவில்லை, விலை அதிகரித்த உடனே அதுல விழுந்து வாங்குறாங்க. இதுதான் சிறு முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுன்னு நான் சொல்லுவேன். கேட்கலாம், சார் எப்ப ஏறும் எப்ப இறங்கும்னு எப்படி சார் தெரியும் அப்படின்னு. அட்லீஸ்ட் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம வாங்காமையாவது இருக்கலாம். இன்ஃபேக்ட் விற்க வேண்டிய காலகட்டம் சில சமயத்துல அது எதா இருந்தாலுமே. ஆனால் இறங்கிட்டு இருக்கும் பொழுது வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருந்தோம்னா ஏறும் பொழுது நம்ம விற்கிறதுக்கு நம்ம கையில இருக்கும். நம்ம இறங்கும் பொழுது வாங்காமல் இன்னும் இறங்கும்னு காத்திருப்பதன் மூலமாக ஏறும் பொழுது விற்பதற்கு கூட கையில தங்கம் இருக்காது. அதனாலதான் வாங்குறாங்க, இன்னும் ஏறிட போகுதுன்னு. இதுதான் நடக்கிறது. கிளியரா பாருங்க, ஆகஸ்ட்ல 2190 கோடி கோல்டு இடிஎஃப்ல உள்ள வந்திருக்கு பணம். செப்டம்பர்ல 8323 கோடி, அக்டோபர்ல 7743 கோடி. நீங்க அந்த பிரைஸ் எடுத்து பாருங்க, ஆகஸ்ட் எப்படி இருந்தது, செப்டம்பர்ல எப்படி இருந்தது, அக்டோபர்ல எப்படி இருந்ததுன்னு இட் வில் டெல் யூ a ஸ்டோரி. ஓகே சார், அப்ப இறங்குறப்ப வாங்குறதா ஏறப்ப வாங்குறது நல்லது. அந்த டைமிங் எல்லாராலையும் முடியலைன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்டா போயிடுங்க. மாதமோ வாரமோ எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அலாட் பண்ணி அந்த தொகைக்கு நீங்க வாங்கி வைங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். சார், இன்னைக்கு தான் ஐபிஓ வந்திருக்கா? நிறைய இருக்கு. மெயின் லைன்ல ஒரு 3 இருக்கு, எஸ்எம்இல ஒரு 4 இருக்கு. பட் எல்லாத்தையும் பத்தியும் பேசிட்டு இருக்க வேண்டாம். பைன் லேப்ஸ்னு ஒரு ஐபிஓ. இது நீங்க ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைன்ல நீங்க வணிகம் பண்ணும் பொழுது, இ-காமர்ஸ் பொழுது பேமெண்ட் கொடுக்கும் பொழுது பார்த்திருப்பீங்க, பைன் லேப்னு அடிக்கடி உங்களுக்கு வந்திருக்கும். அது ஒரு கேட்வே. அந்த நிறுவனம் இது 221 ரூபாய் இன்னைக்கு முடிவடைகிறது. இன்னொன்னு பிசிக்ஸ் வாலா அப்படின்னு ஒரு ஐபிஓ. பள்ளி மாணவர்களுக்கு அதிகம் அறிமுகமான ஒரு விஷயம் இது. அதுவும் குறிப்பாக வட இந்தியாவில் இன்னைக்கு தான் துவங்கி இருக்கு. 13ஆம் தேதி முடிவடைகிறது. இது ரெண்டும் கொஞ்சம் சந்தையில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்காக வாங்கணும்னோ விற்கணும்னோ சொல்ல, அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட பங்குகள் என்னாச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். போன வாரம் பன்மடங்கு விண்ணப்பங்களை பெறப்பட்ட 28 மடங்கு 30 மடங்கு 40 மடங்கு விண்ணப்பங்களை பெறப்பட்ட 3 பிரபலமான பங்குகள் இந்த வாரம் பட்டியலிடப்பட்டு வெளியிடப்பட்ட விலைக்கு கீழே போனதை பார்த்திருப்போம். ஓர்க்லா எம்டிஆர் அந்த நிறுவனம் 680க்கு வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி லென்ஸ்கார்ட் பார்த்தோம். இப்படி பல விஷயங்கள் நடந்தது. அதுக்காக ஏறாம இருந்ததும் இல்லை. சோ ஒரு தகவல், நாளைக்கு க்ரோ அப்படின்னு நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்ஸ்டாக், ஹெரோதா, அந்த மாதிரி க்ரோன்னு ஒரு நிறுவனம். அதனுடைய பெயர் பட்டியலிடப்படக்கூடிய பெயர் வேறு, பில்லியன் பிரெயின்ஸ் கராஜ் வெஞ்சர்ஸ்னு. அந்த பங்கு பழைய வந்தாங்க இல்லையா, நம்ம புதிய பங்கு வெளியீடு வந்தார்கள் போன வாரம். அது நாளைக்கு லிஸ்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே கூட 17 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட ஒரு பங்கு வெளியீடு. நாளைக்கு எப்படி பட்டியலிடப்படுகிறதுங்கிறத பார்க்கலாம். அது போக 2 எஸ்எம்இயும் நாளைக்கு பட்டியலிடப்படுகிறது, பார்க்கலாம். ஃபைன் சார், தேங்க்யூ சார். நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.